வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அரசு துறை அதிகாரி ஆகணும், அரசு வேலைக்கு போகணும், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அரசு உத்தியோகத்தில் போய் உக்காந்துடணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 1,00,000 போஸ்டிங்க்கு 1,00,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போத்த காலகட்டம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சிலர் தான் கவர்மெண்ட் வேலைக்கே போவேனான்னு கூட நினைக்காம வேறு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. காரணம் தசை ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு. அந்த பர்ட்டிகுலரான தசை வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு அது சார்ந்த எண்ணங்கள் தோன்றி அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதில் எளிமையாக வெற்றியும் அடையிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கடந்த ஒரு 10 வருஷமாக அரசுத்துறை அதிகாரியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தரோட ஜாதகத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் நீங்கள் புதுசாக கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய, மெருகேற்றிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஒரு அரசுத்துறை அதிகாரியோட ஜாதகம், அரசுத்துறை சார்ந்து அவர் எப்படி உள்ளே போனார் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக இதில் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வரும் பாருங்கள். ஒரிஜினல் ஜாதகம் அது. இப்போ வரக்கூடிய சார்ட்டில் லக்னம் தனுசு லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இவர் பிறந்தது ரேவதி நட்சத்திரம். புதன் தசை ஆல்மோஸ்ட் 16 வயசு வரையில் இருந்தது. கேது தசை ஒரு 7 வருஷம், 24 வயசு வரையிலும் இந்த தசாபுத்தியில் தான் நடந்தது. ஸோ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் புதன் வலுப்பெற்று நேரடி சந்திரனோட பார்வையில் 8ஆம் அதிபதியோட பார்வையில் புதன் தசை நடந்தது. ஒரு சுமாரான ஒரு 50% முன்ன பின்ன லைஃப் ஸ்டைல் தான் அவங்களுக்கு இருந்தது. பெரிய அளவு யோகம் கிடையாது. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில தான் அந்த புதன் தசையில் இருந்தாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஜாதகர் இவர். கேது தசை, கேது குரு தொடர்பு அப்படிங்கிற விஷயம் 12ஆம் வீட்டோடு ஏற்பட்டனால ஒரு சுமாரான லைஃப் ஸ்டைல். புதன் தசையை விட கேது தசை ஒரு 10% நன்மைகளை அந்த ஜாதகருக்கு கொடுத்தது. காரணம் 6-12 அச்சில் இருக்கக்கூடிய கேது ராகு எப்பொழுதுமே மிகப்பெரிய வலிமையில் இருக்கும். அது விருச்சிகத்தில் கேது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமை. ஸோ கேது தசை கொஞ்சம் நன்மைகளை கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்த சுக்கிர தசையில் தான் அவர் லைஃப் ஸ்டைலில் மாற்றம். ஸோ 24 வயசு வரலும் இந்த அமைப்பு இருந்தனால ஒரு ப்ரைவேட் ஜாபில் ஒரு சாதாரண வேலைக்கு ஒரு 3000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தார். சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும் பொழுதுமே கூட ஒரு ஆல்மோஸ்ட் 5 வருஷம் வரையிலுமே ப்ரைவேட் ஜாபில் தான் இருந்தார். ஆனால் சுக்கிர தசையோட மிடில் ஒரு 6-7 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த வேலை செய்யணும், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும், வாழ்க்கையில் நமக்கான ஒரு தேடல் நமக்கு வேணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் சுக்கிர தசையோட ஒரு 6-7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசுத்துறைக்கு நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவருக்குள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் அவர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தார். அரசுத்துறை வேலைக்கு போகணும், அரசுத்துறை சார்ந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் போய் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணார். ஸோ சுக்கிர தசையோட 10 வருஷம் முடிஞ்சு மிட் ஸ்டேஜில் அவருக்கு வேலை கிடச்சிது. ஸோ அவர் சுக்கிர தசை 6வது 7வது வருஷத்தில் ட்ரை பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்தது அவருக்கு. டைம் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சுக்கிர தசையோட பாதி முடிஞ்சதுக்கப்புறம் 11வது வருஷம் முடிகிற ஸ்டேஜில் தான் அவருக்கு அந்த வேலை கிடச்சிது. அது சார்ந்த முயற்சிகள் அவர் எடுத்தார். அதுலேயுமே மிகப்பெரிய போராட்டங்கள் தாண்டி தான் அவருக்கு கிடைச்சிது. சரி, இப்போது அது எப்படி கிடைச்சிதுங்கிறதுக்கான ஜோதிட விதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். இந்த லக்னத்துக்கு ஆகாத சுக்கிர தசை, ஆனால் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோட ரொம்ப நெருங்கி இணைஞ்சிருக்கார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியாதிபதி மாதிரி தானே வேலை செய்யணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இயற்கை சுபர்கள் 5-9 இருந்தால் பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்பின்படி மிகப்பெரிய வலிமையில் சுக்கிரன் இருக்கார். கேதுவோட நட்சத்திரம் இருந்தாலுமே கூட அந்த கேதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ தட் பார்வை பலம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுக்கும் பொழுது குரு அந்த இடத்துல பார்க்கல, சேரலை. ஆனால் செயற்கை பலம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்குது. செயற்கை பலம் சுக்கிரனுக்கு ஏற்பட்டு அந்த தசையில் மிகப்பெரிய ராஜயோகமாக மாறி அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் தரக்கூடிய நிரந்தரமான அரசு பணியை கொடுத்துருச்சு. ஸோ சுக்கிரன், நான் உனக்கு இதை தரேன், இதை நீ வச்சு 60 வயசு வரையிலும் சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரந்தரமான பணியை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே வலுப்பெற்ற அமைப்பு. அஷ்டமாதிபதியோட பார்வையில் இருந்தாலும் அந்த சந்திரன் வலிமையில் இருக்கார். பௌர்ணமி முடிஞ்சு 1 நாள் 2 நாள் அப்படிங்கிற விஷயத்தில் வலிமையில் இருக்கார். 10ஆம் வீடு 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 நடப்பில் அந்த அரசுத்துறை சம்மந்தப்பட்ட கிரகத்தோடு சேர்ந்து தசாபுத்தி சரியான வயசில் வந்துச்சு. 2 இந்த 2 விஷயம் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு அரசுத்துறை சார்ந்த ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சப்போஸ் இவர்
உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அல்லது குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தாருன்னா இவர் இன்றைக்கி அரசுத்துறை பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லது ஒரு அரசுத்துறை சம்மந்தப்பட்ட வேறு லோயர் லெவலில் உள்ளே போயிருப்பார். ஏன்னா வயது கடந்து தசை வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல சரியான வயசில் சரியான தசை வந்தனால மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு கரெக்டான ஏஜில் அரசு பணியை வாங்க முடிஞ்சுது. ஒரு கிரகத்தோடு சேரக்கூடிய மற்றொரு கிரகம் அந்த கிரகத்தோட காரகத்துவம், ஆதிபத்தியம், அந்த கிரகம் என்ன தரணும்னு நினைக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதமான உண்மை. நம்மளை சுற்றி எப்பொழுதுமே என்ன சர்க்கிள் இருக்கோ, நம்ம யாரோட பழகுறோமோ, நம்ம என்ன மாதிரியான பீப்புள்ஸோட நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறோமோ அது சார்ந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் நம்மளை அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு விதி. ஸோ இது நம்ம லைஃப் ஸ்டைலில் நடைமுறையில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒரு கிரகம் எந்த பிளானட்டோடு சேர்ந்துருக்கோ, எந்த பிளானட்டோட பார்வையில் இருக்கோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் காரகத்துவத்தை கலந்து தான் அந்த தசையில் தரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி இந்த இடத்துல பாக்கியாதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடிய சுக்கிர தசை யோகத்தை கொடுத்தது. ஆனால் இப்போ நடப்பில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூரிய தசை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூரிய தசையில் அவர் ஒரு மிகப்பெரிய கடனாளியாக இருக்கார். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே அவர் லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிரந்தரமான அரசு பணி இருக்குது. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிர தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது. ஆனால் சுக்கிரனோட தொடர்பில் இருக்கக்கூடிய சூரிய தசை யோகத்தை கொடுக்கல, கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர தசை மிகப்பெரிய ராஜயோக தசை தான். காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 10ஆம் அதிபதியோட நேரடி தொடர்பில் சந்திரன் இருக்கார். சந்திர தசை 4ஆம் வீட்டில் வலுப்பெற்று சந்திரன் திக்பலம் பெற்று கிட்டத்தட்ட பௌர்ணமி முடிஞ்சு 1 நாள் 2 நாள் அப்படிங்கிற அமைப்பில் நல்லா வலிமையாக இருக்கனால வீடு கொடுத்த குருவும் அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பினால் அடுத்து வரக்கூடிய சந்திர தசை மிகப்பெரிய ராஜயோக தசையாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் அரசுத்துறை அதிகாரியோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய்.